ஸ்ரீகாந்த் வாட்ஸ்அப்பில் கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாராம். இந்த கோட் வேர்ட்ஸ் தான் இதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டது. நமக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணாவை அழைத்து விசாரணை செய்கிறேங்கிற பெயரில் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் கோடு வேர்டையெல்லாம் பயன்படுத்திக்கிறார். அந்த கோடு வேர்டை நாங்கள் விசாரிக்க வேண்டும். என்ன கோடு வேர்டை விசாரிக்க? கிருஷ்ணா அவர்கள் அதிமுக கூட ரொம்ப நெருங்கி இருக்கிறதாகவும் அதனால அவரை டார்கெட் பண்றாருன்னு சொல்றாங்க. இது ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இல்ல உண்மையா? ஏதாவது அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஏன்னா கிருஷ்ணாட்டன் எதுவுமே கைப்பற்றலையே. என்னன்னா, இந்த மாதிரி கெட்ட பேர் எதில் இருக்குன்னா போதை புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுகிறது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம்? போதை புழக்கத்தை நிறுத்துவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்றது ஆக்கப்பூர்வமான பார்வை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களா, அப்போ ஒன்று பண்ணுவோம், நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கொண்டு போவோம். அவன் மாட்டினது அடிதடி கேஸில். ஆனால் இதை கட்டமைக்கிறாங்க. அப்படி கட்டமைத்து இதை இவங்க நரேட்டிவ்க்கு கொண்டு போகிறாங்க. அதிமுகவும் இருக்கிறது பாருங்கள் அப்படின்ட்டு. ஜாஃபர் சாதிக் சிக்கியது என்பது 2500 கோடி ரூபாய். நீங்கள் பிரசாதிடம் எதுவுமே கைப்பற்றலை, ஸ்ரீகாந்திடம் 1 கிராம் கைப்பற்றிருக்கீங்க. 2500 கிலோ மூலப்பொருள், இங்கே 1 கிராம். இந்த 1 கிராமும் கூட நீங்கள் கைப்பற்றினீங்களா என்பதற்கு ஆதாரம் கிடையாது. வணக்கம் இடமலம் நேயர்களே. இன்னைக்கு வந்திருக்க செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்கள் கிருஷ்ணா நடிகர் ஸ்ரீகாந்த் 2 பேரும் சிறையில் இருந்தாங்க. இப்போ நிபந்தனை ஜாமீனுடன் பாண்டில் கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் வெளில வர அளவு பண்ணப்பட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சுது, இதை வச்சு திமுகவோட எதிர்காலத்தை எழுத போகிறாங்க, இனிமேல் உதயநிதி சுற்றி இருக்கவங்கலாம் ஃபுல் லாக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் எனக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தவரே சொல்லிட்டு இருந்தாரு. இன்றைக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பட நிறுவனம் திருப்பியும் தங்களோட படத்தின் வேலையை தொடங்கி தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸே பண்ண போகிறாங்கன்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். நீங்கள் பாட்டு கொதித்தழுந்தீங்க, கொந்தளிச்சிங்க, கொப்பளிச்சிங்க, எல்லாமே ஒரு 4 வீடியோக்காக தான். நான் கிருஷ்ணா அவர்களை பற்றி நான் சொல்லலை. சரி, நீங்க அதான் சொல்றீங்க, நீங்க கிருஷ்ணாவை தான் சொல்றீங்க. அதற்கப்புறம் இல்லைங்க, இன்னைக்கு நிபந்தனை ஜாமீன் வாங்கினது யாரு? கிருஷ்ணா அண்ட் ஸ்ரீகாந்த். ஆனால் 1 மாதம் 2 பேரை பற்றி நான் பேசவே இல்லையே. இவங்க 2 பேரை பற்றி நான் சொல்லவே இல்லை. நீங்க அதை பற்றி தான் பேசிருக்கீங்க. ஏங்க உங்க இன்ட்ரடக்ஷன் என்ன தெரியுமா? அந்த 2 நடிகர்களுடைய இதை வைத்து உதயநிதியை நான் கனெக்ட் பண்ணேன். நான் சொல்லவே இல்லையே. முழுசா தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. மக்கள் கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க. இது ஒரு கேஸுங்க. ஆனால் இதே மாதிரி தான் 1 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடி ரைட்ல உதயநிதி சுற்றி இருக்கவங்கலாம் லாக் பண்ணிட்டாங்க. அவங்களால கைது பண்ண போறாங்க. அது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கேஸ் ஆல்டுகெதர். எனக்கு இதை பார்த்தோன்னா அந்த ஞாபகம் வருது. அது உங்க ஞாபகம் வருதுன்னா அந்த ஞாபகத்தை ஜூலை 14 வரைக்கும் தள்ளி போடுங்க. ஏன்னா ஜூலை 14 தான் சுப்ரீம் கோர்ட் திரும்ப ஓப்பன் ஆகுது. சரியா? அன்னைக்கு நமக்கு தெரிய வரும். அதை நம்ம தனியாக வைப்போம். சரி, நான் இந்த வழக்கை பற்றி நான் சொல்கிறேன். கிருஷ்ணாவாக இருக்கட்டும் அல்லது ஸ்ரீகாந்தாக இருக்கட்டும், சீமான் சொன்னது தான் நானும் ஆமோதிக்கிறேன். இவங்கள்ட்ட சிக்கியதாக சொல்லப்படுவது என்ன? காவல்துறையாக கண்டறிந்ததாக சொல்கிறாங்க. யார்கிட்ட? ஸ்ரீகாந்த்கிட்ட 1 கிராம், இது 1 கிராம் கொக்கைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொக்கைனா அது என்னன்னு தெரியாது. அந்த கொக்கைன் சிக்கியது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் காவல்துறையாக சொல்லக்கூடியது. NDPSன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த போதை மருந்து தடுப்பு சட்டம்னு இருக்கு இல்லையா? இது மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. ரொனால்ட் ரீகன் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக உலகளாவிய அளவில் இந்த போதை மருந்து சப்ளை நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால இதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்பொழுது இருந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி மட்டும் இல்லாமல் உலகளாவிய அளவில் ஒவ்வொரு நாட்டிலும் இது போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இந்த சட்டத்தை பார்த்தீங்கன்னாக்கா பல நாடுகள் தளர்த்தி விட்டது. எந்த நாடு அதை கொண்டு வர வேண்டும் என்று முனைப்பு காண்பித்ததோ, ரொனால்ட் ரீகன் ஜனாதிபதியாக இருந்தது அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாநிலங்களில் இது மாகாணங்களில் இது தளர்த்தப்பட்டு விட்டது. இப்போ இந்த சட்டத்தை இன்னும் நம்ம நடைமுறையில் வச்சுட்டு இருக்கோம். சரியா? இப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர்கள் பயன்படுத்தியதாக சொல்லப்படுவது அப்படின்றது சட்டப்படி குற்றமாக சொல்ல முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. சரி, இவங்க கைது பண்ணியிருக்காங்க. அவரிடம் சிக்கியதாக இவர்கள் சொல்கிறார்கள். யாரு? காவல்துறை சொல்கிறது. அதற்கு ஆதாரம் என்ன இருக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. சரியா? இப்போ இது ஸ்ரீகாந்த் மட்டும்தான். கிருஷ்ணா எடுத்துக்கிட்டிங்கன்னா எதுவும் சிக்கியதாக இல்லை. சரி, அவர்கிட்ட எதுவும் கைப்பற்றலை. அடுத்து ஸ்ரீகாந்த் வாட்ஸ்அப்பில் கோட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாராம். ஆமாம், டைரெக்டாக கேட்க மாட்டாங்கல்ல. கோட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவர் பேசினார். இந்த கோட் வேர்ட்ஸ் தான் இதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டு நமக்கு என்ன தெரியும்?
இப்போ நான் திருட்டுறேன்றேன், கருணாநிதிக்கு கோடு வேர்டு. அப்படின்னு நீங்களே வித்தவுட் டிக்கெட்டுன்றேன், கருணாநிதிக்கு கோடு வேர்டு. சுடலைங்கிறேன், ஸ்டாலினுக்கு கோடு வேர்டு. சரியா? உஸ் அப்படிங்கிறேன், உதயநிதி ஸ்டாலினுக்கு கோடு வேர்டு. எனக்கு சிரிப்பு வரல, இந்த வர வேண்டாம், நீங்கள் சிரிச்சானே சிரிக்கலாம் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் என்பது உஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து கோடு வேர்டு. சரியா? இப்போது இந்த கோடு வேர்டுக்கெல்லாம் நீ வேற ஒன்றத்தை கற்பிச்சுட்டு வந்துட்டு, இது போதை மருந்துக்காகத்தான் நீ கற்பித்திருக்கிறாய், அதற்காகத்தான் நீ சொல்லியிருக்கிறாய் அப்படின்னா, நான் தான் பட்டவர்த்தனமாக சொல்கிறேன். ஸ்டாலின் ஒரு அயோக்கிய பைய சொல்கிறேன், கருணாநிதி ஒரு அயோக்கிய பைய சொல்கிறேன், உதவாநிதி ஒரு அயோக்கிய பைய சொல்கிறேன். என்ன பண்ணுவேன்? இதுக்கெல்லாம் வழக்கு போடுவியா? இப்போ அதுதான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கிருஷ்ணாவை அழைத்து விசாரணை செய்கிறேங்கிற பெயரில் இவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் கோடு வேர்டையெல்லாம் பயன்படுத்திக்கிறார். அந்த கோடு வேர்டை நாங்கள் விசாரிக்க வேண்டும். என்ன கோடு வேர்டை நீ விசாரிப்ப? உதாரணத்துக்கு கோலமாவுன்னு சும்மா வச்சுக்கலாம். மத்தியான நேரத்தில் மார்கழி மாசமோ இல்லை சரி, நேரத்தில் அப்போ கோலமாவுன்னு ஏன் வாட்ஸ்அப்ல பேசணும்? சரி, அப்போ கோலமாவு கோக்கிலான்னு ஒரு படம் எடுத்தாரு. ஆமா, அதுல கொக்கைன் பத்தி தான் இருக்காங்க. இவர் அது விநியோகம் பண்ணது யாரு? எதை? படத்தையா? இந்த இல்லை படத்தை. மற்றதெல்லாம் யார் விநியோகம் பண்ணா எனக்கு தெரியாது. படத்தை நான் பேசுகிறேன். யார் விநியோகம் பண்ணாங்க? யார் பண்ணாங்க? மிகப்பெரிய ஒரு நிறுவனம். என்ன மிகப்பெரிய நிறுவனம்? தான் ஓப்பனாக சொல்லுங்க. ஆமா, அப்போ நான் சொல்கிறேன், கோலமாவு உதவாநிதி. இப்போ என்ன பண்ணுவேன்? செங்கல்னு சொன்னா கூட ஏதாவது. சரி, செங்கல் சைக்கோ என்னவோ ஒன்று வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இதுக்கெல்லாம் வழக்கு போடுவியா? இதுக்கெல்லாம் கைது பண்ணுவியா? இதற்கெல்லாம் நீ வந்து பெரிய விஷயம்னு கொண்டு வருவியா? நான் என்ன சொல்ல வரேன்னா, முதலமைச்சரிடம் நான் ஏற்கனவே சொல்லி வருகிறேன், இப்போ இல்லை, இதே இடமலம் சேனலில் கடந்த 3 ஆண்டுகளாக நான் சொல்லி வருகிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த போதை பழக்கம் அப்படின்றது இங்கே அதிகரித்து வருகிறது. அப்போ இது அதிகரித்து வருகிறதுங்கிற பொழுது முதலமைச்சர் என்பவர் இன்னைக்கு சொல்கிறார் இல்லையா, அப்பான்னு. நீ அப்பா இல்லை, நீ காலி பெருங்காய டப்பா. ஏன்னா உனக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னரே உனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் சொல்கிறேன், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு. போதை பழக்கம் என்று குறையோடு போயிருக்கிறது. இன்னைக்கு ஒரு அரசு பள்ளிகள், இந்த தாம்பரம், செங்கல்பட்டு இந்த பக்கம் போனீங்கன்னா அரசு பள்ளிகள்லாம் காமிக்க முடியும். ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் அதுக்குள்ளே அந்த தெருக்குள்ளே போகிறதுக்கு யோசிக்கிறாங்க, பயப்படுறாங்க. ஏன்னா அந்த மாணவர்கள் பயன்படுத்துகிறாங்கன்ட்டு. கூலிப்பிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே. சரியா? இப்போது இதை தடுக்க வேண்டும் என்றால் முதலமைச்சரால் போய் தடுக்க முடியுமா? முடியாது. அவேர்னஸ் வீடியோ தான் போட முடியாது. உன்னால் என்டிபிஎஸ் என்ற சட்டத்தை நீ வைத்திருக்கிறாய், இதை வச்சு தடுக்க முடிஞ்சுதா? முடியல. சரி, நீ அந்த வீடியோ வந்து போடுற, அந்த வீடியோவில் ஒரு 30 கட்டோட நீ வந்து உன் மூஞ்சியை இப்படி வச்சு, உன் மூஞ்சி அப்படி வச்சு, உன் முகரையை பார்த்து வேணா நிறுத்துவான், நான் நிறுத்த மாட்டான். சரியா? அப்போது இங்கே நீ என்ன செய்யணும்? சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், கட்சி தலைவர்கள், இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு, என்ஜிஓக்கள், இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கலந்துரையாடல். என்ன பண்ணலாம்? எப்படி இதை தடுக்கலாம்? நானும் உங்களுடன் சேர்த்து கேட்கிறேன். இல்லை, நீங்கள் நல்லா ரிஃபார்ம் அப்படின்னு ஏன் வந்து அதை செய்ய தடுக்கிறது இந்த அரசாங்கம்? எது தடுக்குது இந்த அரசாங்கத்தை? சரி, கரெக்டான கேள்வி. தேர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் வரும். தேர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் இன் திஸ் இஷ்யூ. இந்த என்டிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏன்னா மது சார்ந்த விழிப்புணர்வு அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இது வேறு லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? யார் எடுத்தாலும் மது சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறாங்க. குடிப்பவன் எல்லாருமே வந்து குடிகார பயல். அவன் வந்து ஒரே ஒரு அவுன்ஸ் குடித்தாலும் அவன் குடிகார பைய, அவன் ஒரு ஹாஃப் குடித்தாலும் குடிகார பைய, அவன் ஒரு ஃபுல் குடித்தாலும் குடிகார பைய அப்படின்ற ஒரு ஸ்டிக்மா. சரியா? ஸ்டிக்மா மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் தி ப்ராப்ளம் ஆஃப் ஒரு ஸ்மெல் வரும். குடிச்சிருக்கான் அப்படின்னா ஒரு ஸ்மெல் தெரிஞ்சிடும். சரியா? இப்போ இந்த ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன இஷ்யூனா, 1 கிராம்ன்றான், 2 கிராமுங்கிறான், 3 கிராமுங்கிறான். சரி, இது கேரி பண்ணுறதை யாரும் தடுக்க முடியாது. அவன் பொட்டலமாக கட்டு போனாலும் யாரும் தடுக்க முடியாது. யூஸ் பண்ணாலும் தெரியாது. எப்படி தடுப்பீங்க? தடுக்க முடியாது. இவன் யூஸ் பண்ணியிருக்கான்றதை உனக்கு எப்படி புரிஞ்சுப்பீங்க? அவன் மேனரிசம் வச்சு வேணால் நீங்கள் புரிஞ்சிக்கலாமே தவிர, அதுவும் அதை பற்றி புரிந்து கொண்டவர்கள் தான் தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போது இது ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம். இது அரசாங்கத்தின் பிரச்சனையா என்றால் இல்லை, இது சமூகத்தின் பிரச்சனை. இது ஒத்துக்கிறேங்க. பட் இந்த கேஸில் எனக்கு நான் கேள்விப்பட்டதில் அது எந்த அளவுக்கு உண்மை தகவல்னு தெரியல. கிருஷ்ணா அவர்கள் அதிமுக கூட ரொம்ப நெருங்கி இருக்கிறதாகவும் அதனால் அவரை டார்கெட் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இது ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? இல்லை உண்மையா? ஏதாவது அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஏன்னா கிருஷ்ணாட்டன் நீ எதுவுமே கைப்பற்றலையே.
அவரை லிங்க் பண்ணிட்டாங்க இந்த கேஸ்ல. நீங்க சும்மா வேணாலும் கூப்பிட்டு, அதாவது இதுல வச்சு இவங்க பிரச்சனை என்ன தெரியுமா, ஜாஃபர் சாதிக் அப்படின்றவங்க மாட்டுறாங்க. சரி. இந்த ஜாஃபர் சாதிக்ன்றவன் இவங்களுடைய சர்வதேச அணின்னு ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா, அயலக அணி. இந்த அயலக அணியில் அவன் முக்கிய ரோல் ப்ளே பண்ணுறான், இவன் ஃபண்டு பண்ணுறான். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த உதவாநிதியோட மனைவி கிருத்திகா, டைரக்டர் கிருத்திகா உதயநிதி, அந்த அந்த அம்மா வந்து ஒரு டுபாக்கூர் படத்தை எடுக்குது. அந்த டுபாக்கூர் படத்தை வந்து இவன் ஃபண்டு பண்ணுறான். சரியா, இந்த படத்தெல்லாம் எவன் ஃபண்டு பண்ணுவான்? கருணாநிதி ஒன்று எடுத்தார் பாருங்க, என்ன மார்ட்டினை வச்சு, மார்ட்டின் பணம் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று எடுத்தார். பொன்னர் சங்கரா, பொன்னர் சங்கர் நீங்க தான் ஒரு படம் எல்லாம் பார்த்துருக்கீங்க, எனக்கு எப்படி ஞாபகம்? ஏன் பார்க்கணும் அந்த கன்றாவியெல்லாம். பொன்னர் சங்கர், பொழப்பு பஞ்சர், அப்புறம் இளைஞன் இப்படின்லாம் எடுத்தார் இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து அவன் தான் வந்து ஃபண்டு பண்ணான். சரியா, இப்போ என்னன்னா இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு திறமை கிடையாது. ஆனால் திறமையை இருப்பது போல் காட்டிக்கொள்வதற்கு இவர்களுக்கு மிகப்பெரிய ஆர்வம் உண்டு. சரி, முக்காமுத்துலேருந்து ஆரம்பித்து இவர்கள் மிகப்பெரிய திறமைசாலிகள் என்று காட்டிக்கொள்வதற்கு இவர்கள் ஆர்வப்படுவார்கள். முக்காமுத்து, ஸ்டாலின், ஒரே ரத்தம்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் ஏங்க பார்க்கணும், பார்த்தீங்கன்னா வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. நீங்க தான் போய் பார்த்துருக்கீங்க எல்லாம். இது நீங்க அந்த ரணம் தான் வந்து எல்லா வீடியோலையும் இல்லைங்க, ஒரே ரத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காமெடியாக இருக்கும். அதாவது சிரிச்சு சிரிச்சு மாளாது. ஸ்டாலினுடைய சீரியஸ் எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க, அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கும். சரியா, இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் துர்கா ஸ்டாலின் கல்யாணம் பண்ணிருக்குனாக்கா உண்மையிலேயே அந்த அம்மா வந்து தியாக தலைவி. மக்கள் ஓட்டு போட்டாங்க, ரசிச்சாங்கன்னு சொல்லலாம். மற்றவங்க எப்படி அங்கே கல்யாணம் பண்ணது அதை பற்றிலாம் வந்து கேள்வி கேட்கல. நீங்கள் இங்கே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் பொதுவில் அவங்க பொதுவில் வந்து வீடியோ போட்டு என் கணவர் இப்படி, நான் இப்படி அப்படின்லாம் பேசினாங்கன்னா நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் பெரிய தியாக தலைவி தான் நாங்கள் சொல்கிறோம். உண்மையிலேயே தியாக செம்மல் இவங்க துர்கா ஸ்டாலின். சரி, அது ஒரு பக்கம் வைப்போம், அதான் நானும் சொல்றேன், அது ஒரு பக்கம் வச்சுட்டு அது ஒரு பக்கம் வைப்போம், விஷயத்துக்கு வருவோம். ஆனால் தியாக செம்மல் தான் அவங்க, இருந்தாலும் விஷயத்துக்கு வருவோம். இப்போ என்னன்னா இந்த குடும்பத்திற்கே இந்த மாதிரி ஒரு எங்களாலேயே நினைச்சா எடப்பாடி அவர்களை வந்து கலாய்க்க முடியும், தாராளமாக கலாய்ங்க. ஆனால் அவர் மனைவி வந்து விளம்பரம் தெரிக்கலையே, அவருடைய மகன் வந்து விளம்பரம் தெரிக்கலையே, அவங்க எல்லாரும் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கு கொள்வோம் என்று வந்து பேசலையே. இல்லை, யாரை வேணா நக்கல் பண்ண முடியும், நக்கல் பண்ணணுன்றதுக்கு அவங்க பொது வாழ்க்கையில் வரும்பொழுது தான் நம்ம பேசுகிறோம். பொது வாழ்க்கையில் வரலாம் ஏன் பேச போகிறோம்? சரி, நீங்கள் ஒரு I wouldn't comment about somebody who is not in public platform. நீ பொது வாழ்க்கையில் வந்து அங்கே நீ உன்னை முன்னிறுத்தும் பொழுது தான் உன்னை நீ விமர்சனத்துக்குள்ளார நீ அதை எப்படி விமர்சனம் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். அப்படித்தான் விமர்சனம் பண்ணுவோம். நம்ம கேள்விக்கு வருவோம், உண்மையான பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ என்னென்னா இந்த மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஒரு அல்பத்தனமான பிஹேவியர் உண்டு. இந்த அல்பத்தனமான பிஹேவியருக்கு ஃபண்டு பண்ணக்கூடியவன் யாருன்னா லாட்ரி மாட்டினா இருப்பான். சரியா, இல்லை ஜாஃபர் சாதிக்காக இருந்திருக்கான். லாட்ரி மாட்டினுக்கு அப்புறம் ஜாஃபர் சாதிக்குன்னு வச்சுப்போம். இதை மறைப்பதற்காக, இதனால் இவர்களுக்கு கெட்ட பெயர், அதாவது இவங்க போகிறாங்க இல்லையா, இவங்க இந்த 5 ஏஜென்சி வச்சுருக்காங்க இல்லையா, இந்த 5 ஏஜென்சி போய் தகவல்லாம் எடுக்கிறாங்கல்ல, இந்த தகவல்லாம் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு வருகிறது என்னென்னா இந்த மாதிரி கெட்ட பெயர் எதில் இருக்குன்னா போதை புழக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு விமர்சனமாக வைக்கப்படுகிறது அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணலாம்? போதை புழக்கத்தை நிறுத்துவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்றது ஆக்கப்பூர்வமான பார்வை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்களா, அப்போ ஒன்று பண்ணுவோம், நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு கொண்டு போவோம். அப்போ என்ன, பிரசாத்னு ஒரு ஆளை பிடிப்போம், அவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறான். இப்போ நான் மாட்டினேன்னா ஏதோ ஒரு இடத்துல நான் இந்த ரோட்டில் போகிறேன், யார் மாட்டினேன்னு இல்லை, ரோட்டில் போனால் யாரை வேணாலும் பிடிக்கலான்ற அளவில் தான் இருக்குது. வாப்பா பிளட் டெஸ்ட் எடுன்னுவேன். நீ பிளட் டெஸ்ட் எடுத்து எனக்கு போதை பழக்கம் கிடையாது, போதை மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர் நான் கிடையாது, அப்போ நீ பிளட் டெஸ்ட் எடு பாருன்னுவேன். சரியா, அந்த மாதிரி பிரசாதுன்னு தான் சொல்லிக்கலாம். ஏன்னா பிரசாதுக்கு எடுத்ததாக எந்த தகவலும் இல்லை. எடுத்திருந்தாலும் அந்த நில்லுன்னு தான் வந்திருக்கும், எனக்கு தெரியும் பிரசாதுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆனால் பிரசாத் ஒரு போதை மருந்தை எல்லோருக்கும் விநியோகம் செய்வது போல இவங்க கட்டமைக்கிறாங்க. அவன் மாட்டினது அடிதடி கேஸில், ஆனால் இதை கட்டமைக்கிறாங்க. அப்படி கட்டமைத்து இதை இவங்க நரேட்டிவ்க்கு கொண்டு போகிறாங்க. அதிமுகவும் இருக்கிறது பாருங்கள் அப்படின்ட்டு. இது மக்களிடம் எடுபடுமா என்றால் எடுபடாது. சரியா, அதோடைய விளைவு தான் இன்றைக்கு இவங்க 2 பேரும் வந்து வெளியில் வந்திருக்காங்க. ஜாஃபர் சாதிக் சிக்கியது என்பது 2500 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள மெட்டாஃபெத்தமைன் என்கிற போதை மருந்திற்கான
அந்த மூலப்பொருள் மூலப்பொருளை சூடோஎஃபெட்ரின். அவர் வந்து சூடோஎஃபெட்ரினா ஏதோ ஒன்று அதை வந்து அவர் வந்து கடத்தி இருக்கிறார் சர்வதேச நாடுகளுக்கு அப்படின்னு சர்வதேச நாடுகளிலிருந்து வந்த டிப் ஆஃப் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய போதை மருந்து கண்ட்ரோல் அந்த ஆணையம் இருக்கு இல்லையா, அவங்க நடவடிக்கை எடுத்து பிடிச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் நீங்கள் பிரசாதிடம் எதுவுமே கைப்பற்றலை, ஸ்ரீகாந்திடம் 1 கிராம் கைப்பற்றிருக்கீங்க. இங்கே 2500 கிலோ மூலப்பொருள், இங்கே 1 கிராம். இந்த 1 கிராமும் கூட நீங்கள் கைப்பற்றினீங்களா என்பதற்கு ஆதாரம் கிடையாது, அது நமக்கு தெரியாது. சரியா? அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணாங்கிற நபரிடம் எதுவுமே கைப்பற்றலை, கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீங்க. இதில் என்ன பண்ணுறீங்க, இடைப்பட்ட காலத்தில் இப்படி வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல், அப்படி வாக்குமூலம் கொடுத்ததாக தகவல், நீங்களே கசிய விடுறீங்க. இதையெல்லாம் அவர்கள் வாக்குமூலமாக கொடுத்தார்களா என்பதே யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு இப்படி சொன்னதாக தகவல், அப்படி சொன்னதாக தகவல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2021 பத்மா சேஷாத்ரி அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடம் குறித்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷர்ட் இல்லாமல் வந்துட்டார் அப்படின்றத வைத்து 200 மாணவிகள் பாதிக்கப்பட்டதாக தகவல், 300 மாணவிகள் பாதிக்கப்பட்டதாக தகவல் பேசினாங்களா இல்லையா? குற்றப்பத்திரிகையில் அது மாதிரி ஏதாவது இருக்கா? எதுவும் கிடையாது. சரி, இதான் உங்கள் பாயிண்ட். இது வந்து ஜோடிக்கப்பட்ட நரேட்டிவை நீங்கள் கொண்டு போகிறீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், கிருஷ்ணாவோ ஸ்ரீகாந்தோ சீமான் அண்ணன் சொன்னதைத்தான் நானும் ஆமோதிக்கிறேன். இவர்கள் அப்பாவிகள், இவர்கள் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நரேட்டிவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களே சிக்க வைத்திருக்கிறார். சரி, இப்போ கடைசியாக எனக்கு ஒரு கேள்வி. இதை தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. பட் ஏதோ ஜூன் 14 வெயிட் பண்ணுமா? நாங்கள் இருந்தாலும் ஒரு கேள்வியை கேட்டுக்கிறேன். ஜூலை 14 வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஏன்னா கோர்ட்டு இது வெக்கேஷன் முடியுது. அது சரி. ஆனால் இப்போ டான் பிக்சர்ஸ்ன்னு சொல்லப்படுற நிறுவனத்தில் வந்து படம்லாம் வந்து திருப்பி ரெஸ்யூம் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு கம் பேக் டு நார்மல் மாதிரி தெரியுது. அரசாண்டால் பிணந்தின் சாத்திரங்கள்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் இது. ஒரு பேயை அரசாண்டு கொண்டிருக்கிறது, அதனால் பிணந்தின்னும் சாத்திரங்கள். ஜாஃபர் சாதிக் இனிமேல் வலம் வருவார், திரைப்பட நிகழ்ச்சிகளில் தோன்றுவார், பஞ்ச் டைலாக்களை எல்லாம் அவரும் அவர்களுடைய திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களும் விடுவார்கள். என்ன, இவர்கள் எல்லோரும் உதவாநிதிக்கு ஆதரவும் தெரிவிப்பார்கள். அடுத்த முதலமைச்சராக அவர் தான் வர வேண்டும் என்றும் அவர்கள் சொல்வார்கள். ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. ஆனாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. அதுக்கு ஒரு தேதியும் பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்ல. ஜூலை 14 வரப்போகிறது ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்டது கிடையாது. இல்லை, நான் அந்த டான் பிக்சர்ஸ் ஜூலை 14 வரப்போகிறதுன்றது டாஸ்மாக் ஊழல் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு சார்ந்த விசாரணை. சரியா? இதுவும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது இடி எடுத்திருக்காங்க, கைப்பற்றி இருக்காங்க. ஆனால் இவர் துணிச்சலாக இப்பொழுது வந்து இந்த திரைப்படத்தையும் வெளியிடுகிறேன் என்று வருகிறார் என்றால் ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாமலே வரப்போறார். சரி, ஆதரவோடு தான் வர. சரி, மிக்க நன்றி உங்களோட பதில்கள்.